யோபு 39ஆம் அதிகாரம் 27, 28, 29வது வசனங்கள். உன் கற்பனையினாலே கழுகு உயரப் பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். கவனி, மிகுந்த தூரத்திலிருந்தே கழுகு தனக்கு தேவையான ஆகாரத்தை கண்டுபிடித்துவிடும். கழுகு ஒரு இலக்கோடு கூட வாழ்கிறது. ஒருமுறை தன்னுடைய குறியை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு ஆதாரமாக இருக்கிற பறவை மீதோ ஜந்துவின் மீதோ வைத்துவிட்டால் அந்த குறியிலிருந்து அதை ஒருவராலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் அதன் வாழ்க்கைக்கு ஆதாரம். உனக்கும் எனக்கும் ஆதாரம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரம் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். எனவேதான் நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசத்திற்கு காரணரும் அதை தொடரும்படி செய்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்ப நம்முடைய பார்வை யார் மீது இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மீதுதான் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். யாக்கோபு மாமா, உங்ககிட்ட என்ன வேலை செய்ய சொல்லியிருக்கீங்க, ஆனா அதற்கேற்ற சம்பளம் எனக்கு கொடுக்கறதில்ல. சாதாரணமா சம்பளத்தை உயர்த்துவாங்க, ஆனா நீங்க என்ன இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றீங்க என்று தன் மாமனாரிடத்திலே யாக்கோபு வர்றான். அவங்க 2 பேருக்கு இடையில இந்த டிஸ்கஷன் நடக்குது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, மாமனார் சொல்றார், ஒரு வேலை செய் யாக்கோபு, நீ நல்லா கஷ்டப்பட்டு ஆடுகளெல்லாம் மேய்க்கிற இல்லையா? ஆமா, மேய்க்கிறேன். அந்த ஆடுகள்ல புள்ளியும் வரியும் கருப்பும் இருக்கிற செம்மறி ஆடுகள்லாம் உனக்கு, கிளீனா இருக்கிற ஆடுகளெல்லாம் எனக்கு. என்ன சொல்ற? ஓகே. இதுக்கப்புறம் யாக்கோபு என்ன செஞ்சான்னு பைபிள்ல இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 32வது வசனம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டுக் கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே, கவனிங்க, இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. கவனிங்க இந்த டெக்னாலஜியை. இயேசு கிறிஸ்துவின் மீதே நாம் நோக்கமாயிருந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் சொல்ல வருகின்றேன். கவனிங்க. அதுக்கப்புறம் இந்த டயட்டை பத்தி பேசலாம். இப்ப யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய மாமனாருக்கும் இடையில நடந்த டிஸ்கஷன் என்ன? டிசைன் இருக்கிறதெல்லாம் எனக்கு, பிளெயினா இருக்கிறதெல்லாம் உனக்கு என்று சொன்னப்போ யாக்கோபு என்ன செஞ்சான்னு பாருங்க. அவைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது அந்த தண்ணீர் நிரப்புகிற அந்த தொட்டிகளில இந்த கலர் உள்ள பட்டையை உரித்து அதுல போடுவானா. நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஆடுகள் ஒன்றோடொன்று பொலிகிற சமயத்துல யாக்கோபால் போடப்பட்டிருந்த இந்த கொப்புகளை ஆடுகள் பார்க்கிற விதத்திலே அவைகள் கண்களுக்கு தெரிகிறபடி போட்டு வைப்பான். தண்ணீர் குடிக்கிற போதும் அந்த கொப்புகள் தான் இருக்கும். சோ எந்த இடத்துலெல்லாம் அந்த ஆடுகளுடைய பார்வை படுகிறதோ
அதனால என்ன ஆகும்னா, பின்னால ஆடு குட்டிகள் பிறக்கும் போது எல்லாமே யாக்கோபு நினைச்சபடி புள்ளிகளோட பிறக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ கடைசியில் அதைத்தான் பெற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்வோம் என்றால் கடைசியில நம்முடைய வாழ்க்கையில யாரை பார்க்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சாயலைத்தான் நம்மில் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த ராஜாக்களின் காலத்துல ராஜகுமாரத்தி கர்ப்பம் தரிக்கிற வேளையில அந்த ராஜகுமாரனுடைய படத்தை ராஜகுமாரியின் பெட்ரூம்ல வைப்பாங்க. நீங்க ஒருவேளை நம்முடைய பட்டணங்களிலுமே கூட இந்த பழைய காலத்து கட்டடங்களுக்கு ஒருவேளை போனீங்கன்னா, அதாவது அரமனைகளுக்கு போனா ராஜாவுடைய ரூம், ராணியோட ரூம்னு பார்க்க முடியும். அப்போ அந்த ராணியாரின் அறையில ராஜாவுடைய போட்டோக்கள் இருக்கும். அது எதுக்குன்னு ஒருவேளை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்நாட்களிலே ராணி கர்ப்பம் தரிக்கிற போது ராஜாவினுடைய ஓவியமோ படமோ ராணியின் கண்ணுக்கு முன்னால அப்படி இருக்கும்படி செய்வாங்க. அவரையே இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவரையே பார்த்து கொண்டிருக்கும் போது அங்க அவங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்குமா? ராஜாவின் சாயலில் இருக்கிற பிள்ளையே பிறக்குமா. இது நான் சோலார்ஜங் அப்படிங்கிற மியூசியத்தில் கேள்விப்பட்டப்போ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2வது மகன் சுஹாஸ் பிரின்ஸ் தாயோட வயிற்றுல இருந்தப்போ என் மனைவி கிட்ட நான் இதைத்தான் சொன்னேன், என்னோட போட்டோவை வச்சுக்கோன்னு. அதே அடிக்கடி பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூட எங்களுக்கு சிரிப்பு வரும். காரணம் என்னன்னா, சுஹாஸ் பிரின்ஸ் அச்சாசலா என்ன மாதிரியே இருக்கான்னு தான் சொல்றீங்க. இந்த விஷயத்து கூட நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம் தொடர்ந்து யாரை பார்த்து கொண்டிருக்கிறோமோ கடைசியில் அதே போல மாற்றத்தை பெறுவோம். அப்ப நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை பெறணும்? கிறிஸ்துவை போல மாற்றம் பெற வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? ஃபோக்கஸ். அவரையே நம்முடைய ஃபோக்கஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவரையே நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அவரையே நம்முடைய முன்மாதிரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரையே நமக்கு ஆதாரமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். கழுகுக்கு வேற வேலை இருக்காதுங்க. இருக்கிற வேலையெல்லாம் தனக்கு தேவையான ஆகாரத்துக்காக தேடுவதுதான். அந்த ஆகாரம் இருந்தா தான் பிழைக்க முடியும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். எனவே அது என்ன செய்கிறது? அந்த ஆகாரத்திற்காக அது நாள் முழுவதும் வேட்டையாடி ஒரு இலக்கோடே கூட வாழ்ந்து கொண்டிருக்கும். ஜாக்கிரதையாய் பரிசீலிப்போம் என்றால், அது செத்து போன அழுகி போனவைகளை ஒரு காலம் தின்னவே தின்னாது. நாம உயிரோடு இருக்கிற மீன் சாப்பிட்றோமா, செத்து போன மீனை சாப்பிட்றோமா? பேசுங்களேன். அது எப்போ செத்துருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாலே செத்துது. ஐயோ, அது எப்பவோ செத்து போனதுங்க. அது ஐஸ் பாக்ஸில் வச்சு நம்மகிட்ட வந்து வித்தப்போ நம்ம அதை வாங்கி பயங்கரம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பிட்ற மீன் எப்போ செத்து போனது? ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னால் நான் லண்டனில் இருந்தப்போ ஒரு தாயார் என்ன சாப்பாட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு ஃபிஷ் இஷ்டமா இல்லைன்னா சிக்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதுவும் இல்லை, உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு ஸ்டோர் ரூம் இருந்தது. கம் வித் மீ அப்படின்னு சொல்லி என்ன அழைச்சாங்க. என் கூட வா சொன்னப்போ நானும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனேன். அங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜை திறந்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க அப்படியே ஐஸ் நிறைஞ்சிருக்கு. அவங்க ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க அந்த கத்தியை அப்படி பிடிச்சிக்கிட்டு, அந்த கத்தியை வச்சு ஐஸ் தான் பெரிய பெரிய கட்டி அப்படியே மாறி இருக்குல்ல, அந்த கட்டியை உடைக்கிறாங்க, அதை குத்துறாங்க. அப்படியே அந்த ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே உடஞ்சி விழுது. எதுக்காக இப்படி பண்றாங்க? அந்த ஐஸை குத்தி 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 உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி குத்தி குத்தி உடைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மீன் இருந்ததுங்க. அந்த மீனை, அதாவது அது ஒரு வாரத்துக்கு முன்னால செத்துதோ, மாசத்துக்கு முன்னால செத்துதோ, எத்தனை நாளைக்கு முன்னால செத்துதோ, அது எப்போ உயிர் விட்டுதோ தெரியாது. ஆனா அன்னைக்கு ஏன் உயிருக்காக அது வந்திருக்கு. இப்ப அதை எப்படி என்னால சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்க. அப்படி உடைச்சு அந்த ஐஸ்குள்ள எங்கேயோ இருந்த அந்த மீன், அதை அப்படி கொண்டு வந்து அதை சமைச்சு பிளேட்ல வச்சு எனக்கு முன்னால கொண்டு வந்து வச்சப்ப எனக்கு யோசனை, இது அக்டோபர் மாசம். இந்த மீன் செப்டம்பர்ல செத்துதோ இல்ல ஆகஸ்ட்ல செத்துதோ, ஜூலைல செத்துதோ அல்லது ஜூன்ல செத்துதோ தெரியாது. ஆனா நாம ஆரோக்கியத்தை குறித்து ரொம்ப ரொம்ப நிறைய பேசுறோம். ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள்ல நாம நிறைய சமயத்துல நிறைய கவனம் எடுத்துக்கிறோம் இல்லையா? தயவு செஞ்சு கவனிங்க. இந்த பறவை, கழுகு, உயிருள்ளவைகளைத்தான் நேசிக்கும். உயிருள்ளவைகளின் மீதுதான் தன் எண்ணத்தை வைக்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, வல்லூறுகளை பார்த்தோம்னா அது உயிரோடு இருக்கிறவைகளை நாடவே நாடாதுங்க. செத்து நாரி அழுகி போனவைகளை தான் உறிஞ்சி சாப்பிடுறதுக்கு முயற்சி செய்யும். மரணம் என்பது பாவத்தினால் வருகிறது. ஜீவன் என்பது பரிசுத்தத்தினால்தான் சாத்தியமாகிறது. நாம் எல்லோருமே கூட பரிசுத்தர்களாயிருப்போம் என்றால் ஜீவன் உள்ளவைகள் மேல்தான் ஆசைப்பட வேண்டும். ஜீவனற்றது மரணம் சம்பந்தப்பட்டது, பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த பூமியின் மீது அநேக பறவைகள் உண்டு. செத்து நாறிப்போனவைகளை சாப்பிடுவதற்கு அவைகள் முயற்சி செய்கிறது. ஆனால் இந்த கழுகு, ராஜாளி மாத்திரம்தான் செத்துப்போனவைகளை ஒரு காலும் தேடவே தேடாது. இந்த பூமியில் அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பாவம் மரணத்துக்கு அடையாளம். பாவம் மரணத்தைத்தான் கொண்டு வரும். நான் சொன்னது போல பூமியில் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். விதவிதமான கூட்டத்தார் உண்டு. ஜாக்கிரதையாய் அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய பார்வை எல்லாமே பெரும்பாலும் பாவத்தின் மீது, பாவத்துக்குரிய காரியங்கள் மீதுதான் இருக்கிறது. அவர்கள் சரீரத்தை கெடுக்கிற, அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற, ஆவிக்குரிய நடத்தையை கெடுத்து போடுகிற, ஆத்துமாவை கெடுக்கக்கூடியதான இந்த மரணத்துக்கு ஏதுவானவைகளின் மீதுதான் அவர்களுடைய எண்ணமும் இருக்கிறது, அவர்கள் விருப்பம் இருக்கிறது, அவர்களுடைய ஆசையும் இருக்கிறது, அவர்களுடைய இலக்காகவும் இருக்கிறது. வல்லூறுவை போன்றவர்கள் நம்மில் யாராவது இருக்கிறீர்களா? அழுகிப் போனவைகளின் மீது நாட்டம் கொள்ளுகிறவர்கள், செத்துப்போனவைகளின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறவர்கள், விலை மதிப்பில்லாதவைகளின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறவர்கள், உனக்கு கிஞ்சிதமும் உபயோகமில்லாத அவைகளின் மீதே எண்ணம் வைத்துக்கொண்டு பிரயாசப்படுகிறவர்கள், அதன் பின் ஓடுகிறவர்கள், பரிதவிக்கிறவர்கள், பாழாகிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கீங்களா? வல்லூறுகள் அதைத்தாங்க செய்யும். ஆனால் கழுகு மாத்திரம்தான் செத்துப்போன அழுகினவைகளின் வழியிலே போகவே போகாது. சோ இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? அழுகி போனவைகளை சொசைட்டியிலே அருவருக்கத்தக்கதான பந்தங்களோடு கூட அழுகிப்போய் நாறிப்போய் கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில நீங்களும் சேர்ந்து நீங்களும் நாறுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஜாக்கிரதை. கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிட்டா என்ன நடக்கும்? இன்ஃபெக்ஷன் வரும். அழுகிப்போன இறைச்சியை உண்டால் என்னாகும்? ஆரோக்கியம் கெட்டுப்போய்விடும். அதேபோல பாவத்தால் நிரம்பி இருக்கிற மனிதர்களோடு கூட நீயும் சேர்ந்திருப்பாய் என்றால் என்ன நடக்கும்? உன்னுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் நாசமாகிவிடும். எனவே ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உன் ஆவிக்குரியவைகளை கெடுக்கிற, நாரப்பண்ணுகிற, பரிசுத்த குலைச்சலாக்குகிற பாவக்கிரியைகளின் பட்சம் ஒருபோதும் போக வேண்டாம் என்று ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஜீவனோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஜீவனை நேசியுங்கள். ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நாடுகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை தேடுகிறீர்கள் என்ற அர்த்தம். கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாயிருந்தால் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாய் மாறுவீர்கள். நாம் கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும், கிறிஸ்துவைப் போல் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பக்தனான பவுல் இப்படி சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வதை நடப்பதைப் போல நீங்கள் என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று. என்னைப் போல நடவுங்கள். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே இப்படி சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உனக்கு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு தெரியாது, ஆனால் என்னை பார்த்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிற சகோதரனே, சகோதரியே, உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த சரியான ஐடியா இல்லாம இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே அநேக பெயர் கிறிஸ்தவர்களைத்தான் அவர்கள் பார்த்திருக்கக்கூடும், நடிக்கிற கிறிஸ்தவர்களைத்தான் பார்த்திருக்கக்கூடும், நம்பிக்கை துரோகம் செய்கிற கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கக்கூடும். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்பதை ஒருவேளை அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். உன் மூலமாக பார்த்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அவ்விதத்திலே நீ வாழ்ந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதாவது உண்மையும் உத்தமமான கிறிஸ்தவனாய் நீ வாழ வேண்டும் என்றால் உன் பார்வை கிறிஸ்துவின் மீதுதான் இருக்க வேண்டும். கிறிஸ்து ஜீவனுக்கு அடையாளம், சாத்தான் மரணத்தின் அடையாளம். கிறிஸ்து பரிசுத்தத்துக்கு அடையாளம், பிசாசானவன் மரணத்துக்கு, பாவத்துக்கு அடையாளம். வல்லூறு செத்துப்போய் நாறியிருக்கிறவர்களைத்தான் நாடி நாடி போகும். அது பாவம் செய்கிற மனிதருக்கு அடையாளம். ஆனால் கழுகு ஜீவனோடு இருக்கிறவைகளைத்தான் நாடும், உயிருள்ளவைகளுக்கு பின்னால் தான் ஓடும். அதுதான் அசலான கிறிஸ்தவனுக்கான அடையாளம். நீ கிறிஸ்தவனாக, உண்மையான கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை கிரியைகளில் காண்பிக்கிற கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்தது.
அங்கே கால் நடக்க முடியாத ஒருவர் ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டிருந்தார். ஒரு கூடையின் மீது ஆப்பிள் பழங்களை வைத்து விற்று கொண்டிருந்தார். அவசர அவசரமா இறங்குறவங்க இறங்கிக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல ஓடி ஏறுறவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்புல யாரோ ஒருத்தர் கையை அப்படி தட்டி கூடையில் இருந்த ஆப்பிள் பழம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவங்கவுங்க அவசரம் அவங்களுக்கு, அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு, எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு கவனிங்க, ஒருத்தரும் அந்த ஆப்பிள் கடைக்காரரை கண்டுக்கவே இல்லை. அவரை இறங்கி போய் அந்த ஆப்பிள் பழங்களை பிடிக்கலான்னா முடியாது, அவரால் நடக்க முடியாது. டக்குன்னு இறங்கி போய் அந்த ஆப்பிள் எல்லாம் பொறுக்க அவரால் முடியவே முடியாது. இதுக்கடையில் ஒரு நபர் மாத்திரம் அந்த காட்சியை பார்த்து வேக வேகமா ஓடி வந்து ஒவ்வொரு ஆப்பிள் பழங்களா எடுத்து தொடர்ச்சி அந்த கூடையில் அப்படியே எடுக்கிறாரு. ட்ரெயினுக்குள்ள ஏறுறவங்க ஓடுறாங்க, இறங்கி வர்றவங்க ஓடுறாங்க. இதுல யாரோ ஒருத்தர் அவர் கையை மிதிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த வலியை சகிச்சுக்கிட்டே அந்த ஆப்பிள் பழத்தெல்லாம் கவனமா எடுத்து அதை தொடர்ச்சி அப்படியே அந்த ஆப்பிள் கூடைக்குள்ள அடுக்கிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நேர்த்தியா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இவர் தோளை தட்டி, பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப போனாரு. ஆனா அந்த ஆப்பிள் பழங்களை வித்துக்கிட்டு இருந்த நபர், ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன விஷயம்? ஏசுன்னு சொல்றாங்களே, அது நீங்க தானா அப்படின்னு கேட்டாரா. ஏசுன்னு சொல்றாங்களே, அது நீங்க தானா அப்படின்னு என்ன பார்த்து கேட்குறீங்களே? அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்க கிராமத்துல அப்பப்போ சிலர் வந்து ஏதோ நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏசு கிறிஸ்துங்கிறவர் ரொம்ப அன்புடையவர், ஏசு கிறிஸ்து இரக்க குணமுள்ளவர், ஏசு கிறிஸ்து ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவர், அப்படி எப்போ அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன்யா. அந்த ஏசு எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்க்கும்போது அந்த ஏசுதாயா என் கண்ணுக்கு தெரிகிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, நீ கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பவராயிருந்தால் ஒரு நாள் உன்னில் அநேகர் அந்த கிறிஸ்துவை காண்பார்கள். நீ உலகத்தை காண்கிறவனாய், உலகத்தாரை காண்கிற நபராய், பாவத்தை நோக்கி ஓடுகிற நபராய், பாவத்துக்காக ஓடுகிற நபராய் இருப்பாய் என்றால் உனக்குள் ஒரு பருந்தைத்தான் பார்ப்பார்கள், உனக்குள் ஒரு பிசாசைத்தான் பார்ப்பார்கள். உன்னில் ஒரு துன்மார்க்கனை காண்பார்கள், உன்னில் ஒரு ஏமாற்றுக்காரனைத்தான் காண்பார்கள், உனக்குள் ஒரு காம இச்சைக்காரனைத்தான் காண்பார்கள், உனக்குள் ஒரு பண பேராசை பிடித்தவனை பார்ப்பார்கள், உனக்குள் ஒரு பிடிவாதக்காரியைத்தான் பார்ப்பார்கள், பாவியான ஸ்திரியை பாவியான மனிதனைத்தான் பார்ப்பார்கள். என்னுடைய கேள்வி, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்குள் யாரை பார்க்கின்றார்கள்? கிறிஸ்துவை பார்க்கிற நபராய் நீ இருந்தால் ஜீவனை காண்பாய். கவனிங்க, கழுகு இறந்து போனவைகளை தேடவே தேடாது, அழுகிப் போனவைகளை தேடவே தேடாது. உயிருள்ளதுதான் வேண்டும், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது தான் வேணும். இன்று நாமும் எல்லோருமே கூட ஃப்ரெஷ்ஷாக வாழ வேண்டும், சுத்தமாக வாழ வேண்டும், தூய்மையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கண்களும் பார்வையும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நோக்கி பார்த்து நம்முடைய விசுவாசத்தில் நாம் தொடருவோம் என்றால், தயவு செஞ்சு கவனிங்க, போத்திஃபாருடைய மனைவி வந்து யோசேப்பை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். வந்து என்னோடு பாவம் செய் என்று இப்படி சொன்னப்போ யோசேப்பு அவகிட்ட என்ன சொன்னா? இவ்வளவு பெரிய பொல்லாப்பான காரியத்தை என் தேவாதி தேவனுக்கு முன்பு என்னால் எப்படி செய்ய முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? பாவம் செய் என்று போத்திஃபாரின் மனைவி அவனை தொந்தரவு செய்த போது யோசேப்பின் பார்வைக்கு யார் தெரிஞ்சாங்கங்க? தேவன் தான் தெரிந்தார், யாருமே இந்த இடத்துல இல்ல. இந்த போத்திஃபரின் மனைவி சொன்ன போதோ, பைத்தியக்காரி, என் தேவாதி தேவன் இங்கே இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். ஏனென்றால் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததினால், யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்ததால் அவன் செய்த எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணினார். யோசேப்புக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். எங்க யோசேப்பு இருந்தாலும் அங்கே அவனால் தேவனை பார்க்க முடிந்தது. அந்த பைத்தியக்காரி பாவி சொல்லுகிறாள், இங்க யாருமே இல்ல, வந்து என்னோடு பாவம் செய். நான் யாரு இல்லைன்னு சொல்ற பைத்தியக்காரி மாதிரி, இங்க என்னோட கூட இருக்கிறார். இங்கிலீஷ்ல ஒரு அற்புதமான சொற்றொடர் உண்டு. இஃப் யூ கேன் see the invisible, you can do the impossible. கண்ணுக்கு தெரியாத தேவனை நம்மால் காண முடியும் என்றால் அசாத்தியமான காரியங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய அடிநாதம். இந்த பாவியான ஸ்திரீக்கு தேவனும் தெரியவில்லை, தேவனுடைய பக்தியை பற்றியும் தெரியல, பாவத்தை தவிர. ஆனால் யோசேப்புக்கோ அங்கே தேவன் காணப்பட்டதால் தான், தேவனை அவனால் பார்க்க முடிந்ததால் தான் பாவத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது,
பரிசுத்தவானாக வாழவும் முடிந்தது. தேசத்தையே ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்கு உயரவும் முடிந்தது. நீ யாரை பார்க்கிறாய்? உன் கேர்ள் ஃப்ரெண்டோட அழகை பார்க்கிறாயா? அல்லது உன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட அழகை பார்க்கிறாயா? உலகத்திலே உன்னை கவர்கிற பாவங்களை பார்க்கிறாயா? அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாயா? அவரை பார்த்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். கவனிங்க, கழுகு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்குமா? கழுகு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? அது எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு மட்டும்தான் சாப்பிடும். அளவுக்கு அதிகமா சாப்பிடாது. தன்னுடைய வயிற்றை அது கெடுத்துக்காது. தன்னுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்கு தேவையான அளவு ஆகாரத்தை மட்டும்தான் அலட்சியமே செய்யாம தினந்தோறும் அது சாப்பிட்டு வாழும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷிப்பது தேவனுடைய வார்த்தை என்பதனால இதை அலட்சியம் செய்யாமல் தினந்தோறும் தேவ வசனத்தை நாமும் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 1:1 இப்படி சொல்லுகிறது, ஆதியிலே தேவன். தேவனை கொண்டுதான் இந்த சிருஷ்டி ஆரம்பமாயிற்று என்பதனால் தேவனோடுதான் உன்னாளை நீ ஆரம்பிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபத்தோடு கூடத்தான் உன்னாளை நீ ஆரம்பிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. In the beginning the word. யோவான் 1:1. In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஜாக்கிரதையா கவனிங்க. ஆதியிலே தேவன். அதாவது நீ எழுந்த உடனே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். ஆதியிலே வார்த்தை. அதைத் தொடர்ந்து பைபிளை தரங்க. வார்த்தை என்பது ஒரு இறக்கை, ஜெபம் என்பது இன்னொரு இறக்கை. இந்த 2 இறக்கைகளும் கழுகுக்கு மிகுந்த பலமுள்ளதாக இருப்பதினால்தான் அது தான் என்ன நினைத்தாலும் அதை சாதிக்க முடிகிறது. எவ்வளவு உயரத்திற்கும் அதனால் பறக்க முடியும். எவ்வளவு ஸ்பீடாக வேண்டுமானாலும் பறக்க முடியும். எவ்வளவு பெரிய பெரும் புயலானாலும் கூட அதனால் எதிர்கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால் அதனுடைய இறக்கைகள் அவ்வளவு பலம் உள்ளது என்பதனால்தான். நீயும் நானும் அப்படித்தான் பலமாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லுகிறேன். புறாக்களை வேட்டையாடுவார்கள், குருவிகளை வேட்டையாடுவார்கள், கொக்குகளை வேட்டையாடுவார்கள். இதெல்லாம் சாதாரணமா. ஆனால் எந்த வேட்டையாளனும் கழுகை வேட்டையாடுவதற்கான முயற்சியை செய்யவே மாட்டான். காரணம் என்னன்னா, டைம் வேஸ்ட். ஏனென்றால் அவ்வளவு உயரத்தில் அது பறக்கிறது. ஏனென்றால் அதனுடைய இறக்கைகள் அவ்வளவு பலமுள்ளவை. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், சாத்தானுக்கு எட்டாத உயரத்திலே நாம் பறக்க வேண்டுமென்றால் நம்முடைய இறக்கைகள் பலமாய் இருக்க வேண்டும். உன்னையும் என்னையும் ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே உயர பண்ணுகிறது எதுவென்றால் ஜெபமும் வசனமும் தான். அந்த 2 இறக்கைகளும் தான். அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னதமான ஸ்தானத்திலே நம்மால் பறக்க முடியும். அடிக்கடி நான் விழுந்து போகிறேன், அடிக்கடி சாத்தானுக்குள் இடறி விடுகிறேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய இறக்கைகள் பலவீனமாக இருப்பதினால்தான். இறக்கைகள் பலவீனமா இருக்கிற பறவைகளை பாருங்க, பறக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துரும். கீழே விழும் பறவைகளை பாருங்க, ஏதோ பூனையோ கொக்கோ வந்து அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், சாத்தானிடம் மாட்டிக்கொள்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய இறக்கைகள் பலவீனமாயிருக்கிறது. அந்த இறக்கைகள் தான் ஜெபமும் ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களும். இந்த ஜெபம் வசனம் என்கிற 2 இறக்கைகளும் வலிமையாய் இருக்குமென்றால் சாத்தானிடம் மாட்டிக்கொள்ளாமல் உயரமான இடத்திலே உன்னதமான ஆவிக்குரியவைகளோடு நீ வளருவாய். அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் என்னுடைய கூட ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? Let us pray. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கழுகு கற்றுத்தருகிற பாடங்கள் இன்னும் உம்மை நெருங்கி வர பண்ணுகின்றது. உம்முடைய சாயலுக்குள்ளாக மாற்றுகிறது, உம்முடைய வல்லமையால் நிரப்புகிறது. கழுகைப் போலவே உம்மையே நோக்கி பார்த்து விசுவாசத்திலே தொடர்கிற கிருபை அருளி செய்யுங்க ராஜா. உம்மைப் போலவே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தானுக்கு எட்டக்கூடாத உயரத்திலே அப்பா நாங்களும் உயர்ந்திருக்க தேவையான ஜெபத்தையும் வேத தியானத்தையும் நாங்கள் கொண்டிருக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பேற்பட்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி,
தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.